கைகேயி மிகவும் சந்தோஷமுற்றிருந்தாள். அப்படி அவள் மகிழ்ச்சியாக இருந்த சமயம் மந்தரை என்ற வேலைக்காரி கைகேயியிடம் துவேஷத்தை ஏற்படுத்தினாள். ராமன் பட்டத்தரசனாகிவிட்டால் கோசலைக்கு பெருமையை ஒழிய கைகேயி உனக்கு ஏது பெருமை? மேலும் ஜனகர் புத்திரியான சீதை பட்டத்தரசி ஆவாள். ஏற்கனவே உன் தந்தையார் நாடாகிய கேகய நாட்டிற்கு ஜனகர் பகைவர். இந்நிலையில் உன் பிறந்தையிடம் தாக்கப்படலாம் என்று மந்தரை சொல்ல கைகேயி மனம் மாறினாள். எனவே தசரதர் கைகேயிக்கு ஏற்கனவே தருவதாக வாக்களித்த 2 வரங்களை பயன்படுத்தி ஒரு வரத்தால் பரதன் ஆட்சி கட்டில் ஏறவும் மற்றொரு வரத்தால் ராமன் 14 ஆண்டுகள் வனம் புகுதல் வேண்டும் எனவும் தசரதனை கேட்குமாறு மந்தரை சொல்லிக் கொடுத்தாள். மந்தரையில் தூண்டுதலால் தசரதனிடம் அவ்வாறே வரங்களை தற்போதே தர வேண்டும் என கைகேயி கேட்டாள். மன்னன் ராமன் மீது கொண்ட பிள்ளை பாசத்தை அளவிட முடியாது. கைகேயி கூட அப்படித்தான் இருந்தாள். ஆனால் தற்போது இவ்வாறு மாறிவிட்டாளே என வருந்தினார். தசரதன் எவ்வளவு கெஞ்சியும் அவளுடைய பிடிவாதத்தை மாற்ற மறுத்துவிட்டாள். தந்தையின் நிலை கண்டு அவர் வாக்கை நிறைவேற்ற சித்தமானார் ராமன். பரதனுக்கு ஆட்சியை அளித்துவிட்டு ராமன் காட்டிற்கு போனார். அவரோடு லக்ஷ்மணனும் சீதையும் உடன் சென்றார்கள். தன் பிரியமான மகன் கானகம் சென்றான் என கேள்விப்பட்ட தசரதன் அத்துயரம் தாழாமல் உயிர் துறந்தான். அயோத்தி நகரமே சோகத்தில் மூழ்கியது. காட்டுக்கு சென்ற ராமனுடன் கங்கை கரையில் குடன் என்ற வேடன் நட்பு கொண்டான். அவன் உதவியால் கங்கையை கடந்து பரத்வாஜ முனிவர் ஆசிரமத்திற்கு ராமன் வந்தார். அங்கு அவரது உபசாரத்தை ஏற்றுக்கொண்ட பின்னர் சித்திரகூடம் சென்று அங்கு பர்ணசாலையை அமைத்துக் கொண்டான். அங்கு ராமன், சீதை, லக்ஷ்மணன் மூவரும் தங்கினார்கள். இந்நிகழ்ச்சிகள் நடக்கும்போது பரதன் தன் தாய்வழி பாட்டன் நாடாகிய கேகய நாட்டிற்கு போயிருந்தான். அயோத்திக்கு அவன் மீண்ட சமயம் தன்னை பெற்ற அன்னையின் பேராசையால் ஏற்பட்ட சம்பவங்களை தெரிந்து மிகவும் வருந்தினான். மூத்தவன் இருக்க நான் எப்படி முடிசூட வேண்டும் என்று பட்டத்தை ஏற்க மறுத்துவிட்டான். அத்துடன் வனத்திற்கு சென்று சகோதரர்களை அழைத்து வரப்போனான். சித்திரகூடம் சென்றான். தந்தையின் மரண செய்தியை சொன்னான். சொல்லிவிட்டு அயோத்தி நாட்டை வந்து ராமன்தான் ஆள வேண்டும் என்று வற்புறுத்தினான். ஆனால் ராமன் மறுத்துவிட்டான். பின்பு அங்கேயே மிகவும் துயருற்ற ராமனும் சகோதரரும் தந்தைக்கு செய்ய வேண்டிய சடங்குகளை செய்தனர். பரதனிடம் ராமன், பரதா, உன் விருப்பப்படி நான் அயோத்திக்கு வருவது சரியல்ல. தந்தையின் வாக்கு பொய்யாகிவிடும். நானும் என் வாக்குறுதியை நிறைவேற்றத்தானே வனம் வந்திருக்கிறேன். அவருக்கு நீயும் மகன் என்ற முறையில் அயோத்தி சென்று மக்களுடைய நலத்தை பேணுவதில் அக்கறை செலுத்து என்றான். அண்ணா, அயோத்தி அரசுக்கு உரியவர் தாங்கள். நீங்கள் அங்கு வராமல் நான் அயோத்தி திரும்ப மாட்டேன் என்ற சபதம் எடுத்து இங்கு வந்திருக்கிறேன். எனவே தயவு செய்து தாங்கள் பட்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பரதன் பணிந்து உரைத்தான். தம்பி, அரசன் இல்லாத மக்கள் தவிப்பார்கள். உடனே நீ அயோத்தி போக வேண்டும் என்றான் ராமன். அண்ணா, அப்படியானால் நான் உங்கள் ராஜ்யத்தை உங்கள்